வணக்கம். என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். ஐயா எடப்பாடியார் வந்தாருன்னா பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற பசங்களுக்குலாம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருந்தாரு. அது மட்டும் இல்லாத இந்த கேடுகட்ட ஆட்சி வந்துட்டு பல திட்டங்களை நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம், அது பெண்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பான திட்டம். அது அம்மா கொண்டு வந்தாங்க. இதே பிரச்சனை அம்மா கொண்டு வந்தது. அந்த திட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த திட்டத்தினால ஒவ்வொரு மணப்பெண்களுக்குமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் லாஸ் ஆகுது. ஒரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் அந்த ஸ்கீம். ஒரு டிகிரி முடிச்சிருந்தா 50,000 ரூபாய் பணம். ஒரு பவுன் நகை, 8 கிராம் நகைன்றது இன்னைக்கு வந்து 1,40,000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. அந்த நகை ஸ்கீம் முதல்ல அந்த அவங்க கொடுக்குற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000 தான் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை நிறுத்திட்டு தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த 1000 ரூபாய் திட்டம்ன்றது 3 வருஷம் படிச்சா கூட 36,000 தான். அப்படி கணக்கு போட்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு மாணவருக்கு இன்னைக்கு 1,50,000 ரூபாய் சேவிங்ஸ் ஆகுது இந்த திட்டம் மூலயமா. லாஸ் தான், அந்த பசங்களுக்கு லாஸ் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள். அம்மா உணவகம் வந்து சாதாரணமா நினைச்சிட்டாங்க. அம்மா உணவகத்தினால கொரோனா பீரியட்ல அந்த 2 வருஷத்துல விலையில்லாத கொடுத்தாங்க. அந்த திட்டம் எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாருக்கும். ஆக மறுபடியும் அதிமுக ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று கூறி நன்றி கூறி இருக்கிறேன்.